ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஜே விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒரு செம்மையான சீனிக்கான பிளேஸுக்கு போக போகிறோம். கன்னியாகுமரியிலே மோஸ்ட்லி யாரும் போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். யாரும் புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ அருமனை இந்த ஜங்ஷனில் இருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கடையில் மூடு ரோடு ஸ்ட்ரைட்டாக போன போதும் கைஸ். ஸோ கைஸ், நம்ம இப்போ களியல் வந்துட்டோம், களியல் ஜங்ஷன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் கடையில் மூடு. ஸோ நாம் இப்போது கடையில் மூடு ஜங்ஷன் வந்துட்டோம் கைஸ். கடலமூடு ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகக்கூடாது, லெஃப்ட் சைடு பேச்சிப்பாறைன்னு இருக்கும், அந்த ரூட்டு தான். ஸ்ட்ரைட்டாக நம்ம போனால் போதும், லெஃப்ட் சைடு போகணும். ஸோ கைஸ், நாம் இப்போ எங்கே போகிறோன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு கோதையார் மலைக்கு போக போகிறோம். ரைட் சைடில் போனீங்கன்னா பேச்சிப்பாறை டேம் கைஸ். லெஃப்ட் சைடில் நம்ம இப்போது காட்டுக்குள்ளே போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடில் அணை இருக்கும். அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை காடு, அங்கே தான் போகிறோம் கைஸ். செம்ம சீனிக்கான ரூட்டு, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வாங்க, உங்களை தான் அப்படியே என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த ரூட்டு பார்த்தீங்களா, செம்ம இருக்குல்ல. இப்படியே தான் இருக்கும் உள்ள, இதை விட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து செக்கிங் இருக்கும், செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போக வேண்டியதுதான். நம்ம இப்போ டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா காலைல 9 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் பாருங்க. இந்த செக் போஸ்ட்டு சரிங்க, பக்கத்தில் காமிச்சு தரேன். ஸோ பார்த்திங்கன்னா பைக்குக்கு 20 ரூபா, ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ரொம்ப போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதாங்க இங்கேருந்து செக் போஸ்ட்டு தாண்டி உள்ளே போக போகிறோம். ஒரு 18 கிலோமீட்டர் இங்கேருந்து பைக் எடுக்க வேண்டியதான். ஸோ கைஸ், நாம் இப்போது அடர்ந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம் கைஸ். இங்கே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க, இங்கே காட்டுக்குள்ளே அங்கே எங்கேயும் போகக்கூடாது, எலிஃபெண்ட் பிரச்சனை இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும் கைஸ். ஃபேமிலியோடு வந்து கேர்ஃபுல்லாக வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, காடு தான். இங்கேருந்து 18 கிலோமீட்ரு கைஸ். 18 கிலோமீட்ரு ஒரே ரோடு தான். அங்கே மேலே போனதுக்கப்புறம் நான் காமிச்சு தரேன் கைஸ். வாங்க, அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வைக்கணும் மரம். ஓகே கைஸ், போகிறோம். பாருங்க கைஸ், எப்படிப்பட்ட இடத்துல போயிட்டுருக்கேன் நான். நம்ம இப்போ அந்த மலைக்கு போக போகிறோம். பாருங்க, இங்கே போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ். மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை மரம். பால் கொண்டு போகிறாங்க அங்கே வீட்டில் உள்ளவங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு. மரம், அந்த வெள்ளை மரம் தான் கைஸ். என்னென்னு தெரியலங்க, மூங்கில் ஃபுல்லாக. நம்ம இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். வாங்க, இன்னொரு ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணுறோம். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா இந்த இடம் நேற்றுக்கு வந்திருப்பீங்க. இதுதான் கைஸ் பேச்சிப்பாறை டேமு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா தண்ணி இங்கேருந்து தான் போகும். இங்கேருந்து தான் பேச்சிப்பாறை டேம் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், வாட்டர் ஃபால்ஸு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு. இந்த
இந்த 2 ரோடு போகும். இந்த ரூட்டில் போயிடாதீங்க, இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக. சரிங்களா? வாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு இடம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா? ஐயோ, அப்படி இருக்குது கைஸ். நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ அங்கே மலைக்கு மேலே போகிறோம். வாங்க, போகிற வழியே உங்களுக்கு இதை மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா காமிச்சு தரேன். பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் கிராசிங், யானை இந்த ஏரியாவில் தான் கிராஸ் ஆகுமா. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க கைஸ். பாருங்க கைஸ், எப்படி இருக்கு இடம் பார்த்தீங்களா? வேறு லெவலில். இங்கே பாருங்கள், இங்கே சைடு ஃபுல்லாக எல்லாம் அந்த இதுதான், ரப்பரும் சென்ட்ரலில் அந்த இதுவும் பைனாப்பிளும். வாங்க கைஸ், பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு டவர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சரி வாங்க. இங்கேயும் வீடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இங்கேயும் நிறைய பேர் வாழ்வாதாரம் இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தூரம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நீல கலரில் இப்போ தெரியுதா? பார்த்தீங்களா? இதுதான் கைஸ் நம்ம பேச்சிப்பாறை டேமுக்கு வர்ற தண்ணி. இங்கே இருந்த மலையிலேருந்து அப்படியே ஒழிச்சு கீழே வந்துடும். இங்கே வந்துடும். இங்கே வந்து சேவ் பண்ணி விட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குரங்கு இங்கே பாருங்கள், அங்கே போகுது, அப்படியே போகுது. நம்ம இப்போ அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடெல்லாம் இல்லை, ஃபுல்லாக அந்த இதாக தான் இருக்குது, உடஞ்சி போய். வாங்க இன்னொரு ஸ்பாட்டில் போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் கைஸ், இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். இங்கே எல்லாம் புலி வருமா, புலி. இப்போ மோதிர மலைன்னு ஒரு இடத்துல வந்துருக்கோம் கைஸ். இங்கேருந்து 7 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள் அப்படியே அந்த சீனரியை பாருங்கள், அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். நம்ம இன்னும் 7 கிலோமீட்டர் இங்கேருந்து போக போகிறோம். பாருங்க பாருங்க கைஸ், எப்படி இருக்குன்னு இடம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா? இங்கே பெரிய மரம் இருந்து காட்டு மரம் பாருங்க. மரம் எல்லாம் எப்படி இருக்கு, சவுண்டு கேட்குதா? ஸோ கைஸ், போகிற வழியில் ஒரு இரும்பு பாலம் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அப்படியே இங்கே ரைட் சைடில் பாருங்கள் தண்ணி. இப்போ நம்ம போகிற இடத்துல இருந்து வர்ற தண்ணி தான் இந்த கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? மேலே இருந்து பார்க்குறப்போ எல்லாம் தெளிவாக தெரியுது, அங்கே மீன் எல்லாம் போகிறது. ஸோ கைஸ், போகிற வழியில் ஒரு அழகான இடத்த பார்த்தேன். இந்த இடத்த பேர் தான் பாய்ஸ் மோதிர மலை. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குல்ல. நமக்கு போகலாம் உள்ள, பட் இப்போ போக வேணாம். நமக்கு மேலே போயிட்டு பார்ப்போம்.